நம்முடைய தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதற்கு இன்னொரு வேலை திட்டம் உங்களுக்கு இருக்கு. அது என்னன்னு நம்ம சொல்ல போறோம். நம்ம ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசு சமூக நீதினா என்னன்னு தெரியாம இருக்கிற தமிழக அரசு, அதே வேளையில சமூக நீதியில PhD நம்ம படிச்சிருக்கிறோம். நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதினா இந்தியாவிலே அவர் தான். அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய கொள்கையை நம்ம கடைபிடித்து, மருத்துவர் ஐயாவுடைய கொள்கைனா என்ன? சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம். இதை கடைபிடித்து நாம் முன்னேறுவோம். அடுத்த கட்டத்துக்கு நம்ம செல்லணும். பாட்டாளி கட்சி என்ன, எதுக்காக நம்ம கட்சி தொடங்கணும்? இவங்க ஆட்சிக்கு வரணும், அவங்க ஆட்சிக்கு வரணும், நம்ம தொடங்கணும். நம்ம ஆட்சிக்கு வரணும். அதான் நம்முடைய இலக்கு. நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டின் முன்னேற்றம். அதான் நம்முடைய இலக்கு. அதாவது பிரைமரி முக்கியமான இலக்கு அதுதான், அடிமட்ட இலக்கு. அதுல எப்படி வருவோம், எப்படி தமிழ்நாட்டை முன்னேற்றுவோம்? ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான். நம்ம பொதுச் செயலாளர் சொன்னார்ல, எத்தனை பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்க போறோம்? ஐயா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க, கணக்கெடுப்பு நடத்துங்க. எவ்வளோ சமுதாயங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கு, எந்தெந்த சமுதாயம் இருக்குன்னு பின்தங்கிய நிலையில் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இது ஏதோ வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது. எவ்வளவு சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. 377 சமுதாயங்கள் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. 377 சமுதாயங்கள். ஆனா அந்த 377 சமுதாயங்களோட நிலை தெரியுமா? இதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கலன்னு தெரியுமா? இல்ல. எப்படி தெரியும்? அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தான் தெரியும், சர்வே தான் தெரியும். மத்திய அரசு செய்கிற சென்சஸ் கூட தெரியாது. அதுல தமிழ்நாட்டில் செய்கின்ற சர்வேல தான் எந்த சமுதாயத்துக்கு கிடைக்கல, எது கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம செயல்படுத்த போறோம். நம்ம அதுக்கு தான் அது ஒரு திட்டம் இருக்குது. அதன் பிறகு இன்னொன்று, நம்முடைய தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கின்ற ஒரு பயணம், ஒரு நடைபயணத்தை நான் மேற்கொள்ள இருக்கிறேன். நான் எல்லா பகுதியிலும் நான் வரப்போறேன். தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலும் வரப்போறேன். நான் எல்லாம் நம்ம முக்கியமான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி மக்களுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரப்போறோம். நான் இதெல்லாம் நிறைய அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். நம்ம செயல் திட்டம் நாம் போனோம். ஆனால் எல்லாத்தோட அடித்தளம் எது? அடுத்த 3 வாரத்தில் நீங்க செய்யறது தான் உறுப்பினர் சேர்க்கறது தான் அது அடித்தளம். ஏன்னா நம்ம வருகின்ற 2026 தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடக்கும். பாட்டாளி கட்சி அங்கமா இருக்கின்ற கூட்டணி ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில். அதன் பிறகு அடுத்த கட்டத்தில் நம்ம ஆட்சி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.